இந்த தேர்தல் வாக்குறுதியெல்லாம் இவங்க நிறைவேற்ற முடியுமா முடியாதா? முடியாது அப்படின்னா by the time it will be too late. ஸோ இவங்களுக்கு ஓட்டு போட்டாச்சு, அடுத்த 5 வருஷத்துக்கு இவங்க தான் ஆட்சியில் இருப்பாங்க. சொன்னாங்க தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றலாம்னு சொன்னோம், பண்ண முடியலீங்க, பார்க்கலாங்க அப்படின்னு சொன்ன என்ன பண்ண போறோம்னு சொல்லுங்க. கோர்ட்டுக்கு போறோமா? கொடுக்கலாம், பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம், 5 வருஷம் உள்ள வந்துடலாம், 5 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு. இவருக்கு 9 இது சம்மன் கொடுத்தாங்க இடி. யாருக்கு? கேஜ்ரிவாலுக்கு. 9 சம்மனுக்கு இவர் போகவே இல்லை. தள்ளி போட்டு கடைசியா இவர் போறேன்னு போறச்ச ஹைகோர்ட்டுக்கு போனாரு. ஹைகோர்ட் நோ. ராஜஸ்தான் முன்னாடி இருந்தா இதெல்லாமே நீங்க பார்த்தீங்க அப்படின்னும் இது எல்லாத்துலயுமே அந்த எலெக்ஷன் போது கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியல, தவிக்கிறாங்க. சம்பளம் கொடுக்க முடியல, தவிக்கிறாங்க. இப்போ இவ்வளவு பேரும் இவ்வளவு ஸ்டேட்டும். பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல காங்கிரஸால ஜெயிக்க முடியல. இந்த 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல ஏஏபியும் காங்கிரஸ் கூட்டணி இருந்தாங்க, அப்பையும் அவங்களால பார்லிமெண்ட் ஜெயிக்க முடியல. சோ காங்கிரஸ் என்ன பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் ரேஸ்லயே இல்லைங்க. இந்த டெல்லி எலெக்ஷன்ல ரேஸ்லயே இல்லைங்க. மோடி அங்க விசிட் பண்ணிச்சா காஷ்மீரை நீங்க பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு லா அண்ட் ஆர்டர் கண்ட்ரோல்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓபன் ஜீப்ல டிராவல் பண்ணிருக்க மோடி. காஷ்மீர்ல ஓபன் ஜீப்ல ட்ரெயின் விட்டுருக்க காஷ்மீருக்கு ஃபர்ஸ்ட் அவளை டிஸ்டன்ஸ் கவர் பண்ணி. இது எல்லாமே இவருக்கு ஓமர் அப்துல்லாவுக்கு அந்த அளவுக்கு திருப்தி ஆயிடுத்து. அதனால பிஜேபி இதோட நம்ம ஒத்துழைத்து போன முடிவு பண்ணிட்டார். டிடிவி நேயர்களுக்கு வணக்கம். எப்பவுமே நம்ம ஒரு புள்ளி விவரத்தோட பேசணும் அப்படின்னாலே ஒரு சிறப்பு விருந்தினர் நம்ம எப்பயுமே தேடுவோம். அந்த சிறப்பு விருந்தினர் தான் அரசியல் விமர்சகர் ரவிசங்கர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன். ஓகே சார், நேரடியாக நிகழ்ச்சிக்குள்ளேயே போயிடலான்னு நினைக்கிறேன். இப்போது சமீபத்தில் அடுத்து வரக்கூடிய தேர்தல் அறிவிப்பு அப்படிங்கிறது டெல்லி எலெக்ஷன் சார். ஒட்டுமொத்த இந்தியாவை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தேர்தல் தான் டெல்லி எலெக்ஷன் இன்னைக்கு இருக்குது. அந்த டெல்லி எலெக்ஷனில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது, உங்களுடைய கருத்து என்னங்க சார்? எஸ், ஸோ டெல்லி எலெக்ஷன் இப்போ காங்கிரஸ், ஏஏபி அண்ட் பிஜேபி 3 பிரதான கட்சிகளும் போட்டி போடுறாங்க. நான் ஏஏபியின் பிரதான கட்சி அப்படின்னு சொன்னேன்னா, ஏஏபி டெல்லியில் இருக்காங்க, பஞ்சாப்ல ஆட்சி அமைச்சிருக்காங்க. அதை தவிர மற்ற ஸ்டேட்லலாம் இவங்க கான்டெஸ்ட் பண்ணி 1, 2, 3 சீட்டு வாங்கியிருக்காங்க. அண்ட் எலெக்ஷன் கமிஷனும் இவங்களை நேஷனல் பார்ட்டிங்கிற ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க. அதனால ஏஏபியும் ஒரு பிரதான கட்சின்னு எடுத்துட்டேன். ஸோ இந்த 3 கட்சியும் போட்டி போடுறாங்க. இந்த 3 கட்சியில் போட்டி போடும்போது எல்லாருக்குமே தெரியும், பிப்ரவரி 5ஆம் தேதி எலெக்ஷன் வச்சிருக்காங்க. அண்ட் 8ஆம் தேதி ரிசல்ட் கொடுக்க போறாங்க. அண்ட் ஒவ்வொரு இவங்க கட்சி நாங்க ஜெயிச்சிருவோங்கிறாங்க, ஏஏபி நாங்க ஜெயிப்போங்கிறாங்க, காங்கிரஸ் இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்த மாதிரி இவங்க எல்லாமே மேனிஃபெஸ்டோல அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதியில அள்ளி கொடுத்துருக்காங்க. எனக்கு நம்ம கூட டெல்லியில இருந்திருக்கலாமோ தோன்றது, அந்த அளவுக்கு அள்ளி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஆனால் இது முடிஞ்சதுக்கு அப்புறம், மக்கள் ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் இது என்ன நடக்கும், இந்த தேர்தல் வாக்குறுதியெல்லாம் இவங்க நிறைவேற்ற முடியுமா முடியாதா? முடியாது அப்படின்னா by the time it will be too late. ஸோ இவங்களுக்கு ஓட்டு போட்டாச்சு, அடுத்த 5 வருஷத்துக்கு இவங்க தான் ஆட்சியில் இருப்பாங்க. சொன்னாங்க தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றலாம்னு சொன்னோம், பண்ண முடியலீங்க, பார்க்கலாங்க அப்படின்னு சொன்ன என்ன பண்ண போறோம்னு சொல்லுங்க. கோர்ட்டுக்கு போறோமா? உடனே கோர்ட்டு பார்த்து நீங்க தவறா இது பண்ணிட்டீங்க, அதனால ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ண போறாங்களா? இல்ல. இதுதாங்க எல்லா கட்சிகளுக்கும் அந்த ஒரு தைரியம். கொடுக்கலாம், பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம், 5 வருஷம் உள்ள வந்துடலாம், 5 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஓகே, நம்ம கம்மிங் பேக் இது. இப்போ டெல்லியை பொறுத்த வரைக்கும் 1998 அப்போ 1998 கடைசியா ஒரு 59 நாள் பிஜேபி ஆட்சியில் இருந்தாங்க. சுஷ்மா ஸ்வராஜ் தான் அப்போ சிஎம் இருந்தாங்க. ஒரு 56 நாளும் 59 நாளும். அதுக்கப்புறம் இவங்க காங்கிரஸ் தான் 1998 2013 வரைக்கும் காங்கிரஸ்
காங்கிரஸ் ஆட்சி இருந்தது. அந்த காங்கிரஸ் ஆட்சிக்கு அப்புறம் 2013 ஃபர்ஸ்ட் டைம் அந்த எலெக்ஷனில் நின்று இவர் வந்து ஏஏபி, இவங்க வந்து கேஜ்ரிவால் அவங்க ஜெயிக்கிறாங்க. ஜெயிச்சதுக்கப்புறம் ஒரு 49 நாள் 47 நாள் என்னமோ தான் உடனே ஒரு ஒரு ஸ்டண்ட் அடிக்கிறார். அந்த ஜந்தர் மந்தரில் ஒரு எஜிடேஷன் ப்ரொட்டஸ்ட் அப்படியே தர்ணா நிற்கிறார். அதுக்கப்புறம் ஜாப் சிஎம் போஸ்டை ரிசைன் பண்ணுறார். உடனே இந்த கட்சியை வந்து எங்களுக்கு ஆட்சி வேண்டாம்னு சொல்லிடுறாங்க. அது அப்படியே ஆட்சி விட்டு போயிடுது. அதுக்கப்புறம் லெப்டினன்ட் கவர்னர் ரூலு. தென் மறுபடியும் 2015 எலெக்ஷன் நடக்கிறதுங்க. அந்த 2015 எலெக்ஷன் நடக்கும்பொழுது இவங்க வந்து தம்பிங் மெஜாரிட்டி, டெல்லியில் மொத்தம் இருக்கிறது 70 சீட்டுங்க. அந்த 70 சீட்டில் ஆம் ஆத்மி பார்ட்டி 67 சீட்டு அதில் ஜெயிச்சு 2015 பெரிய வெற்றி வாகையை சொல்றாங்க. அப்பயும் வந்து 55-56% ஓட்டர் டர்ன் வாங்கியிருக்காங்க. ஓகேவா? அந்த சமயத்தில் 3 சீட்டு வந்து பிஜேபி ஜெயிச்சாங்க 2015. காங்கிரஸ்க்கு 1 சீட்டும் கிடைக்கல, 0 சீட். ஓகேவா? திரும்பி 2020 அசம்பிளி எலெக்ஷன் மறுபடியும் ஏஏபி தம்பிங் மெஜாரிட்டி ஸ்வீப் பண்ணாங்க. எலெக்ஷனை ஸ்வீப் பண்ணிட்டு அப்போ அவங்களுக்கு 67 சீட்டு கிடைக்கல. அந்த 70 சீட்டில் 62 சீட்டு தான் கிடைச்சது ஏஏபிக்கு. ஆனால் 53.57% ஓட்டு பெரியது. 53%, 54% ஓட்டு வாங்குறதுங்கிறது பெரிய ஒரு விஷயம். அதனால ரொம்ப இதுவாக பண்ணாங்க. இதில் இவங்க என்ன பண்ணிருக்காங்க, ஏஏபி அதாவது மக்களுக்கு ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி, ஃப்ரீ வாட்டர், அப்புறம் மொகாலா கிளினிக் அப்படின்னு நல்ல ஹெல்த் கேர் ஸ்கீம், தென் ஃப்ரீ எஜுகேஷன், இந்த மாதிரிலாம் ரொம்ப இதுவாக நிறையா பண்ணாங்க. பண்ணி கொடுத்துட்டு இதில் வந்து இதை வந்து ஆல்மோஸ்ட் எல்லாருமே டெல்லி மாடல் அப்படின்னே சொல்ல ஆரம்பித்தாங்க. அந்த ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி ஒரு 300 யூனிட்டாக என்னமோ ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி இதெல்லாம் கொடுத்த மக்கள் எல்லாம் கவர் பண்ணாரு. ஆனால் எந்த அளவுக்கு இதை சஸ்டெயின் பண்ண முடியும் அப்படின்னு தெரியாம அவங்க பாட்டு எல்லாம் பண்ணாங்க. இதை பெரிய ஒரு டெல்லி மாடல் அப்படின்னே சொன்னாங்க. இதுல என்ன அவங்க அனலைஸ் பண்ணிட்டு சொன்னாங்க, இந்த மாதிரி ஃப்ரீ இது, ஃப்ரீ ஹெல்த் கேர், ஃப்ரீ எஜுகேஷன், ஃப்ரீ வாட்டர், இவ்வளவு யூனிட் எலக்ட்ரிசிட்டி ஃப்ரீ அதெல்லாம் கொடுக்கும்போது ஓவரால் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தால் ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் 2464 ரூபாய் ஒரு மாசத்துக்கு இவங்களுக்கு கிடைக்கிறது சேவிங்ஸ் அப்படின்னு மாதிரி இவங்க ஒரு கணக்கு போட்டு கொடுத்தாங்க ஏஏபி. இந்த மாதிரி கொடுக்கறதுனால 2464 ரூபாய் இவங்களுக்கு மாசத்துக்கு ஃப்ரீயா கிடைக்கிறது. அப்ப நீங்க 12 மாசம்னு பாருங்க, 30,000 ரூபாய் இவங்களுக்கு ஃப்ரீயா வருது அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு இதை கொண்டு வந்துட்டாங்க. ஓகேவா? இதுல இவங்க சொல்றது என்னன்னா 40 லட்சம் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் வந்து இந்த மாதிரி 40 லட்சம் வீடுகள் வந்து இந்த ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி வாட்டர் இதனால பெனிஃபிட் அடைஞ்சிருக்கு அப்படின்னு இதுவாச்சு. அதுக்கப்புறம் இது வந்து இப்போ 2024 வரத்துக்கு முன்னாடி 2015 சரி, ஆனால் 2014 2013க்கும் 15க்கும் இடையில 2014 இருக்கு. 2014 ஜெனரல் எலெக்ஷன் வந்தது. அந்த ஜெனரல் எலெக்ஷன்ல பார்த்தீங்க அப்படின்னா பிஜேபி கிளீனா ஸ்வீப் பண்ணாங்க. டெல்லியில 7 சீட் இருக்கு பார்லிமெண்ட், 7 சீட்டையும் பிஜேபி கிளீன் ஸ்வீப் பண்ணாங்க 2014. தென் 2015 நான் முன்னாடி சொன்னேன் ஏஏபி ஜெயிச்சாங்க. 70 அசம்பிளி சீட்ல 67 சீட் ஜெயிச்சாங்கன்னு. அப்புறம் எல்லாமே ஃப்ரீ, இது ஃப்ரீ, அது ஃப்ரீ எல்லாம் கொண்டு வந்தாங்க. இன் ஸ்பைட் ஆஃப் தட் 2019 பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்தது. மறுபடியும் பிஜேபி மொத்தம் இருக்க பார்லிமெண்ட் எலெக்ஷன் சீட்டு 7 சீட்டையும் ஜெயிச்சாங்க 2019 பிஜேபி. ஓகேவா? ஸோ ஏஏபியால ஒன்றும் பண்ண முடியல. ஸோ 2020 அசம்பிளி எலெக்ஷன் அப்படியே தலைகீழ மாறி போயிடுது. எந்த தலைகீழ மாறி போயிடுது? நான் முன்னாடி சொன்னேன் 2020 62 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க ஏஏபி. மொத்தம் 70 சீட்டு 62. அந்த ஓட்டு பர்சன்டேஜ் 53% ஓட்டு எடுத்திருக்காங்க. ஸோ பார்லிமெண்ட் தான் பிஜேபி, அசம்பிளினா இவங்களுக்கு. இப்போ 2024 பார்லிமெண்ட் வந்தது. 2020 அசம்பிளிக்கு அப்புறம் 2024 இன் பிட்வீன்
இன்பிட்வீன் என்னாச்சு, பெரிய இந்த லிக்கர் ஸ்கேம், அந்த ஏஏபி வந்து அப்படி ஒரு பெரிய அந்த இதில் வந்து எந்த அளவுக்கு லிக்வர் வந்து எப்படி சப்ளை பண்ணுறது, டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது, அப்படி இப்படின்னு கொண்டு வந்து அதுக்கு இவங்க ஆக்ஷன் கொடுத்து இதில் வந்து என்ன எடுத்து பெரிய ஸ்கேம் அப்படின்னு கண்டுபிடிச்சி அந்த அளவுக்கு லஞ்ச ஊழல் இதில் வந்திருக்கு. ஏஏபி இதுலேருந்து கேஜ்ரிவால்லேருந்து மனீஷ் சிசோடியா டெபுட்டி சிஎம் எல்லாருமே இன்வால்வ்டு. இதை தவிர தெலுங்கானாவில் பிஆர்எஸ் லீடர், அந்த லீடர் சந்திரசேகர் ராவுடைய டாக்டர் கவிதா அவங்களே இன்வால்வ்டுன்னு சொல்லிட்டு எல்லாரையும் ஜெயிலுக்கு தூக்கி போட்டாங்க. மனீஷ் சிசோடியா 17-18 மாதம் ஜெயிலில் இருந்தார். அதுக்கு முன்னாடியே அவங்களுடைய ஹெல்த் மினிஸ்டர் சத்யேந்திர ஜெயின், அவரை தூக்கி உள்ள போட்டாங்க ஏஏபியில். தென் கவிதா இவங்களை தூக்கி உள்ள போட்டாங்க. தென் இவருக்கு 9 இது சம்மன் கொடுத்தாங்க இடி. யாருக்கு? கேஜ்ரிவாலுக்கு. 9 சம்மனுக்கு இவர் போகவே இல்லை. தள்ளி போட்டு கடைசியா இவர் போறேன்னு போறச்ச ஹைகோர்ட்டுக்கு போனார். ஹைகோர்ட் நோ, யூ டு ஃபேஸ், இது மேலே நீங்க இது ரைடு பண்ணுங்க. நாங்க உடனே இடி வந்து இவர் இது பண்ணி பிடிச்சி உள்ளத்துக்கு போட்டாங்க. உள்ளத்துக்கு போட்ட உடனே இவர் 5 மாசம் கழிச்சு வெளியில வர்றாரு. வெளியில வந்தா அப்படின்னா என்ன அர்த்தம்? இவங்க அக்யூட் ஆயிட்டாங்களா, இவங்க மேல உண்மை வழக்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்க சுப்ரீம் கோர்ட். இல்லை, சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க, 17 மாசமா சிசோடியா உள்ள இருக்க, இது வரைக்கும் ஏன் நீங்க சார்ஜ் ஷீட் பண்ணல, அதனால எவ்வளவு நாள் இருக்க முடியும், கேஸ் முடியறதுக்கு டைம் ஆகலாம், 2 வருஷம் 3 வருஷம், அவ்வளவு நாளும் உள்ள வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வெளியில அனுப்பிச்சிட்டாங்க. அதனாலதான் கவிதா, சிசோடியா, கேஜ்ரிவால் இவங்க எல்லாரையும் வெளியில அனுப்பிச்சாங்க. இவங்களை நிரபராதின்னு சொல்லல, they are not acquitted. ஓகேவா? சோ இது வந்து மக்கள் மனதில் தாக்கம் இருக்கு, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். சோ அந்த அளவுக்கு ஏஏபி மேல இருந்த பாசம், அதிக நம்பிக்கை எல்லாமே போய்விட்டது. இவங்க இப்ப சொல்லலாம் 1008 சொல்லலாம், ஆனால் எப்படி போய்விட்டதுன்னு சொல்றாங்க அப்படின்னா 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷன் மறுபடியும் 2015 2019 ஜெயிச்ச மாதிரி 2024 பிஜேபி 7 சீட்டுக்கு 7 சீட்டும் ஜெயிச்சிட்டாங்க பார்லிமெண்ட்ல. அதை தவிர மொத்தம் அசம்பிளி 70 செக்மெண்ட் இருக்குன்னு, அசம்பிளி செக்மெண்ட். அதுல இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் போது 52 அசம்பிளி செக்மெண்ட்ல பிஜேபி அதிக ஓட்டு வாங்கியிருக்காங்க. அசம்பிளி செக்மெண்ட் 52 அசம்பிளி செக்மெண்ட்ல அதிக ஓட்டு இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் போது பிஜேபி வாங்கியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் கணக்கில் போட்டு பார்க்கறச்ச பிஜேபிக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கு இந்த இதுல அப்படிங்கிறது திட்டவட்டமா தெரியுது. இதுல வந்து இப்ப அடுத்ததுல நான் போறச்ச இந்த இவ்வளவு அள்ளி கொடுத்துருக்காங்களே, இதனால என்ன வரும் அதை கூட நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு மேல இருந்த வாரியா பார்க்கறச்ச அசம்பிளி எலெக்ஷன், பார்லிமெண்ட் எலெக்ஷன் இதை ரெண்டு வச்சு பார்க்கறச்ச பிஜேபிக்கு ஒரு சான்ஸ் இருக்கு அப்படிங்கிறத இதை ஃபர்தரா மற்ற இதெல்லாம் டேட்டா அனலைஸ் பண்ணி கொண்டு வரலாம். ஓகேங்க சார். இப்போது நீங்கள் சொல்லும்போது சொன்னீங்க கிட்டத்தட்ட ஒரு 3 அமைச்சர்கள், முக்கியமான அமைச்சர்கள்லாம் ஏஏபியில் வந்து ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்காங்க. ஏஏபி உருவான விதமே வந்து அப்படின்னாலே ஊழலுக்கு எதிராக தான் கட்டமைச்சதே, அந்த கட்சி கட்டமைச்சதே ஊழலுக்கு எதிராகவே. அந்த கட்சி தலைவர்களே ஊழல் செஞ்சுட்டு இப்போ ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்காங்க. நேரடியாக மக்கள் அதை எல்லாமே பார்த்துருக்காங்க. இருந்து அதாவது கிட்டத்தட்ட சொல்லப்போனால் 2020 இருந்த அவங்க சந்தித்த ஏஏபி சந்திச்சக்கூடிய சவாலும் இப்போ அவங்க சந்திக்கிற சவாலும் மிகப்பெரிய அளவில் கிராஃப் ஏற்ற இறக்கமாக இருக்குல்ல. இது வந்து அவங்க எப்படி சமாளிப்பாங்க, மக்கள் மத்தியில் மறுபடியும் எப்படி இடம் பிடிப்பாங்க? தேர்தல் வந்தாலும் இவங்க எல்லாருமே கை கூப்பிட்டே போறாங்க இல்லையா, ஒவ்வொரு வீடா போறாங்க இல்லையா. மக்களும் வந்து இந்த பெரிய தலைவர்கள் வரும்பொழுது அவங்க கிட்ட ஒண்ணு போட்டுலாங்க, ஓட்டு போட்டுலாங்க, கண்டிப்பா போட்டுருங்க அப்படி நம்பிக்கை. இவங்க நம்பிக்கை கொடுக்கல, வாக்குறுதி முன்னாடியே சொன்ன தேர்தல் வாக்குறுதி உள்ள வந்ததுக்கு அப்புறம் 5 வருஷம் ஒன்றும் பண்ண முடியாது. தேர்தல் வாக்குறுதிலாம் காத்துல போயிடும் இல்லையா. நம்மளே தமிழ்நாட்டிலே பாக்குறோமே எவ்வளவு வாக்குறுதி நிறைவேற்றுறாங்க இவங்க, சொல்லுங்க. ஸோ ஆனா மக்களால கேட்க முடியாது. அடுத்த எலெக்ஷன் வரும்போதுதான் அவங்க கிட்ட இருக்க ஒரே துருப்பு சீட்டு என்ன, ஓட்டு. இந்த ஓட்டை விற்காம, காசுக்கு விற்காம இவங்க மக்கள் வந்து யார் நமக்கு நல்லதை செய்வாங்க அப்படின்னு பார்த்து இவங்க போட்டாங்கன்னா இந்த கட்சிகளுக்கெல்லாம் அதுதான் ஒரு பெரிய பாடம் புகட்டுறதா இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நீங்க கேட்ட மாதிரி இவங்க முதல்ல 2013 அண்ணா ஹசாரேவோட இவரும் உட்காந்து கிரண் பேடி இருந்து, கேஜ்ரிவாலும் அண்ணா ஹசாரேவோட இருந்து, உண்ணாவிரதம் இருந்து பெரிய இந்த போராட்டம்
எல்லாம் நடத்தி ஊழலாகட்டும் அப்படி இப்படின்னு சொல்லி தான் இந்த இதை கொண்டு வந்தாங்க. கிரண் பேடி அதுக்கப்புறம் பிஜேபியில் ஜாயின் பண்ணாங்க, பண்ணி கவர்னர் ஆனாங்க. அதுக்கப்புறம் இப்போ கவர்னர் இதுவும் முடிச்சாச்சு, இப்போ அவங்க இல்லை. ஆனால் இவர் கேஜ்ரிவால் என்ன பண்ணார், ஸ்ட்ரைட்வே ரொம்ப சாமர்த்தியசாலி, கட்சி ஆரம்பிச்சு இந்த மாதிரி இருப்போம். ஸோ அண்ணா ஹசாரே அதனால வந்ததுனால ஆரம்பத்தில் மக்களுக்கு இவர் மேல் நம்பிக்கை இருந்தது. ஸோ அதனால தான் 2013 2015 ஜெயிச்சார், நிறைய உள்ள திட்டங்கள்லாம் கொண்டு வந்தார். 2019 ஜெயிச்சார். அதுக்கப்புறம் தான் எல்லாம் தெரிய ஆரம்பிச்சு. மெயினா இந்த லிக்வர் ஸ்கேம், hundreds of crores, hundreds or 500 crores இதுவாயிருக்கு. ஸோ மக்களுக்கு இவர் மேல இருந்த மதிப்பெல்லாம் போயிருக்கு. இதை தவிர இவர் என்ன நீங்க பண்றீங்க அப்படின்னு பார்த்தால், சார் உங்களுக்கு மொத்தம் இது 65,000 கோடி சார். உங்க இது மொத்தம் வருமானம், அதாவது வருவாய், டெல்லி அரசாங்கத்துக்கு வருவாய்னு பார்த்தால் தமிழ்நாடு அரசாங்கம் பார்த்தீங்கன்னா 3,50,000 கோடி வருவாய் வரும். செலவினம் 4,00,000 கோடி வரும். இந்த மாதிரி தான் எல்லா ஸ்டேட்டும் இருக்கும். டெல்லிங்கிறது ஒரு சின்ன இது யூனியன் டெரிட்டரி. அதுக்கு வருவாய்னு பார்த்தால் 65,000 கோடி, செலவினம்னு பார்த்தால் 74 கோடி, 74,000 கோடி. இதில் துண்டு விடாது பார்த்தீங்கன்னா ஒரு 6,000-7,000 கோடி ஆல்வேஸ் துண்டு விடாது சார். ஸோ உங்க மொத்த வருமானமே 65,000 தான் அப்படிங்கிற வருவாய். ஓகே, வருஷத்துக்கு. இவங்க என்ன பண்ணிருக்காங்க, இப்போ இவர் நிறைய தேர்தல் வாக்குறுதியெல்லாம் அள்ளி விட்டுருக்காரு சார். இந்த தேர்தல் வாக்குறுதியெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அதுல யார் யாருக்கு எந்த அளவுக்கு இது கொடுப்போம், பிஜேபியும் அள்ளி கொடுத்துருக்காங்க, காங்கிரஸும் அள்ளி கொடுத்துருக்காங்க, ஏஏபியும் அள்ளி கொடுத்துருக்காங்க. ஏஏபியோட வாக்குறுதியை நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அவங்க கொடுத்துருக்கிறது இவங்களுக்கு ஆரம்பத்த மகளிருக்கு 6,000 ரூபாய் கொடுக்கறதா, 9,000 ரூபாய் மாசத்துக்கு. மொத்தமா இந்த தடவை 1.5 கோடி மக்கள் இருக்காங்க டெல்லியில. அந்த 1.5 கோடி இதுல 70 லட்சம் லேடிஸ், மகளிர், மீதி 80 லட்சம் ஆண்கள். ஓகே, இந்த 70 லட்சம் இவங்களுக்கும் நீங்க இது போட போறீங்க, 1,000 ரூபாய் மாசம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. இப்ப பிஜேபி என்ன பண்ணாங்க, 2,500 ரூபாய் மாசம் கொடுக்குறேன் அப்படின்னாங்க. உடனே காங்கிரஸ் நாங்க 2,500 ரூபாய் கொடுக்குறோம் அப்படின்னாங்க. உடனே இவர் என்ன பண்ணிட்டாரு கேஜ்ரிவால், அவர் தேர்தல் வாக்குறுதியில முதல்ல நாங்க 1,000 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தோம், இப்ப நாங்க 2,100 ரூபாய் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவங்க 2,100 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்ன உடனே அதை நீங்க கணக்கு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த கணக்கு பிரகாரம் மாசத்துக்கு 1,491 கோடி வருங்க இது. ஸோ வருஷத்துக்கு 17,892 கோடி வரும் சார். உங்க மொத்த வருமானமே 64-65,000 கோடி தான் சொன்னேன். இதுல சம்பளம் கொடுக்கணும், இது கொடுக்கணும், மற்றபடி கவர்மெண்ட் இந்த பஸ் ரன் பண்ணணும், டிரான்ஸ்போர்ட் அதுக்குது. அந்த டிரான்ஸ்போர்ட்ல என்ன பண்ணிட்டீங்க, மகளிர் எல்லாருக்கும் ஃப்ரீ அப்படின்ட்டாரு 2019. தென் இத்தர வாக்குறுதி ஆண்களுக்கும் ஃப்ரீ அப்படின்ட்டாரு, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஃப்ரீ அப்படின்ட்டாரு. ஸோ பணம் எங்க இருக்கு? இப்போ நான் இந்த 2,100 ரூபாய் மாசம் கொடுத்தீங்கன்னா நான் இப்ப சொன்ன வருஷத்துக்கு 17,892 கோடி ஆகும் அப்படின்னு சொன்னேன். இப்ப பிஜேபி காங்கிரஸ் 2,500 ரூபாய் மாசம் கொடுக்குறேன்னாங்க. அப்படி பார்த்தால் மாசத்துக்கு 1,775 கோடி ஆகும், வருஷத்துக்கு 21,300 கோடி ஆகும். உங்க வருமானத்துல 65,000 கோடியில 21,000 கோடி எடுத்து கொடுத்தாச்சுன்னா மீதி இருக்கிறது 44,000 கோடி தான். இந்த 44,000 கோடியை வச்சுட்டு உங்க செலவினம்னு பாக்குறச்சு 74-75,000 கோடின்னு வந்த, அப்ப துண்டு என்ன விழும், இன்னும் அதிகமா போகும் இல்லையா? இதை தவிர என்ன சொல்லிருக்காரு, 300 யூனிட் ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி அண்ட் சீனியர் சிட்டிசனுக்கு எல்லாருக்குமே ஃப்ரீ ஹெல்த் கேர். சீனியர்ஸ் 60 வயசுக்கு மேல ஃப்ரீ ஹெல்த் கேர். இப்ப 60 வயசுக்கு மேல இவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க, ஒரு 5 லட்சம் இருப்பாங்களா, 10 லட்சம் இருப்பாங்களா? அவங்க எல்லாருக்கும் ஃப்ரீ ஹெல்த் கேர் தான் கொடுக்க முடியுமா? ஸோ கவர்மெண்ட்ல நீங்க கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த ஹாஸ்பிட்டல்ல
அத்தனை அளவுக்கு மெடிசின்லேருந்து மற்ற ஃபெசிலிட்டி சர்ஜரி அது இது எல்லாமே டாக்டருக்கு சம்பளம் கொடுக்கணும். அதில் ஃப்ரீ சொன்னீங்கன்னா ஒரு 10 லட்சம் நீங்கள் வச்சுங்களேன், 5 லட்சம் பேர் வச்சுங்க. சீனியர்ஸ் 5 லட்சம் ரொம்ப கம்மி, மேலேயே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் எங்கே அந்த பணத்துக்கு எங்கேருந்து எடுத்து வருவீங்க? சோர்ஸ் எங்கே இருக்குது? அந்த மாதிரி இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இவங்க அதை தவிர 10 லட்சம் ரூபாய் ஆட்டோ டிரைவர்ஸ்க்குலாம் இன்சூரன்ஸ் சொல்லியிருக்காங்க. 10 லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ். சார் இன்சூரன்ஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா என்ன சார் இன்சூரன்ஸு? அதாவது உங்களுக்கு ஏதாவது ஆயிடுத்து அப்படின்னா அந்த இன்சூரன்ஸ் கொடுக்கணும். ஓகேவா? இது யார் கொடுப்பாங்க? இவங்க கை விட்டு கொடுக்க போறாங்களா? இல்லை மெடிக்கல் இன்சூரன்ஸ் அப்படின்னா இன்சூரன்ஸ் கம்பெனி ஒன்று இருக்கும். இட் கேன் பி கவர்மெண்ட் இன்சூரன்ஸ் கம்பெனி ஆர் பிரைவேட் இன்சூரன்ஸ் கம்பெனி. அதில் அவங்களுக்கு ப்ரீமியம் நீங்கள் பே பண்ணணும். அந்த ப்ரீமியத்தை வச்சு தான் இதை கவர் பண்ண முடியும். அந்த ப்ரீமியம் நீங்கள் இவ்வளோ பேருக்கு எங்கேருந்து கொடுப்பீங்க? உங்கள் வருமானமே இல்லைன்னு சொல்லிட்டேன், எங்கேருந்து கொடுப்பீங்க அந்த ப்ரீமியம்? அதை தவிர இவர் புதுசாக ஒன்று சொல்லிருக்காரு, ஹிந்து அண்ட் சிக் குருமார்களுக்கு ஆர் பிரீஸ்ட்னு சொல்லலாம், இவங்க எல்லாருக்கும் 18,000 ரூபாய் சம்பளம் மாசத்துக்கு. என்னங்க திடீர்னு 2014 நீங்க ஆட்சியில் இருந்தீங்க, அப்பயே உங்களுக்கு தோணல இந்து பிரீஸ்ட்க்கு 18,000 கொடுக்கணும், சீக்கிய குருமார்களுக்கு 18,000 கொடுக்கணும்னு? இப்ப 2024 சொல்லிருக்கீங்க. சரி, மாசம் 18,000 எவ்வளவு பேர் இருக்காங்க கணக்கு போடுங்க. இன்னும் என்ன ஆகும்? ஸோ உங்க செலவு இதெல்லாம் ஃப்ரீபீஸ் இலவசம் கொடுக்க உங்க இதெல்லாம் குறைய ஆரம்பிச்சிடும். ஓகேவா? குறைய ஆரம்பிச்சதுனால் இப்ப 65,000 வருவாயில இது ஏற்கனவே இது மொத்தம் எல்லாம் சொல்லி 44,000, இன்னும் இதெல்லாம் கொடுக்க போனா 35,000 32,000 கோடி தான் மீதி இருக்கும்னா அதை வச்சுட்டு என்ன நீங்க செலவு பண்ணுவீங்க? இது பிஜேபிக்கும் அப்ளிகபிள், காங்கிரஸ்க்கும் அப்ளிகபிள். பிஜேபி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அவங்க என்ன சொன்னாங்க, பிரெக்னண்டா இருக்கிற விமன் எல்லாருக்கும் 21,000 ரூபாய், அதை தவிர ஒரு 6 நியூட்ரிஷன் கிட் கொடுக்க போறோம் அப்படின்னு சொன்னாங்க. தென் இந்த ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீம்னு ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் இருக்கு. இது இருக்கிற டெல்லியில் இருக்க 51 லட்சம் இவங்களுக்கும் அதை கவர் பண்றோம்னு இவங்களுக்கு சொல்லிருக்காங்க. இதை தவிர அடிஷனலா இன்னொரு 5 லட்சம் ஹெல்த் இன்சூரன்ஸ் கவர் பிஜேபி கொடுக்குறாங்க. அதை தவிர அதால் கேன்டீன் இருக்கு ஸ்லம் இதுல, அதுல 5 ரூபாய்க்கு சாப்பாடு போடுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி 200 யூனிட் ஃப்ரீ. இதே தான் காங்கிரஸும். ஓகேவா? இதை தவிர 500 ரூபாய் இவங்களுக்கு கேஸ் சிலிண்டருக்கு சப்சிடி. இதை நீங்க பாருங்களேன், ஒரு சிலிண்டர் மார்க்கெட் ரேட் 800 ரூபான்னு வச்சுங்க, 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம் அப்படின்னால் மீது 300 ரூபாய் சப்சிடி சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கும். இந்த 300 ரூபாய் ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு சிலிண்டர் டெல்லியில யூஸ் பண்ணுவாங்க கணக்குல போடுங்க. 1 லட்சம் 2 லட்சம் கண்டிப்பா 10,000 20,000 இல்லை, லட்சத்துல ஓடும். ஓகேவா? அவ்வளவுக்கு நீங்க 300 சப்சிடி. பணம் எங்க இருக்கு? சோர்ஸ் எங்க இருக்கு? ஸோ தட் மீன் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இவங்க சொல்றாங்க இல்லையா, இத்தனை இது கொடுப்பேன்னு, எல்லாமே ஒரு மாயை. இவ்வளவும் கொடுக்க முடியாது. நான் டேட்டா வச்சு அந்த டேட்டா ஒர்க் அவுட் பண்ணி சொல்றேன். இவங்களால கொடுக்க முடியாது. இது நீங்க எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, கர்நாடகா விடுங்க, இமாச்சல் பிரதேஷ் எடுங்க, தென் வேற என்ன ராஜஸ்தான் முன்னாடி இருந்தா, இதெல்லாமே நீங்க பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாத்துலயுமே அந்த எலெக்ஷன் போது கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியல, தவிக்கிறாங்க. சம்பளம் கொடுக்க முடியல, தவிக்கிறாங்க. இது இவ்வளவு பேரும் இவ்வளவு ஸ்டேட்டும். இந்த ஸ்டேட் இதுல இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்களும் உள்ள மாட்டிப்பீங்க. ஆனா உங்களுக்கு என்னங்க போச்சு? கொடுத்தீங்க, மேனிஃபெஸ்டோல சொன்னீங்க, வாக்குறுதி கொடுத்தீங்க, ஜெயிச்சாச்சு. நாங்க ஜெயிச்சா 5 வருஷம் பார்த்துக்கலாம் போங்க. 5 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் கை தூக்கிட்டு வாக்கு கேட்க போனா ஜனங்க மாறி போயிடுவாங்க அப்படிங்கிற. அதனால இப்ப இவர் இவ்வளவு பண்ணி இருந்தும் ஏஏபியை பொறுத்த வரைக்கும் 10 வருஷமா இருந்துட்டாங்க. ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர்னு ஒன்று சொல்லுவாங்க. அதையெல்லாம் வச்சு பார்க்கறச்ச, இவருடைய ஊழல் அதுக்கெல்லாம் வச்சு பார்க்கறச்ச மக்களுக்கு இவர் மீது இருந்த நம்பிக்கை குறைய ஆரம்பித்து விட்டது. ஆகையால் இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் இவருக்கு அந்த அளவுக்கு வர முடியாது பிஜேபி ஏஏபியை பொறுத்த வரைக்கும். ஓகேவா? ஸோ காங்கிரஸ் முன்னாடி சொன்னேன், 2015 ஆகட்டும் 2020 ஆகட்டும் அசம்பிளியில 0 சீட்டு தான் எடுத்தாங்க. 2020 போது 4% இன்னும் வந்துருச்சு ஓட்டு ஷேர். ஓகேவா? காங்கிரஸ்க்கு அந்த மாதிரி பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல காங்கிரஸாலே ஜெயிக்க முடியல. தென் இந்த 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல
ஏஏபியும் காங்கிரஸ் கூட்டணி இருந்தாங்க. அப்பையும் அவங்களால பார்லிமெண்ட் ஜெயிக்க முடியல. ஸோ காங்கிரஸ் என்ன பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் ரேஸ்லயே இல்லைங்க. இந்த டெல்லி எலெக்ஷன்ல ரேஸ்லயே இல்லைங்க. ஸோ ரேஸ் இஸ் பிட்வீன் ஏஏபி அண்ட் பிஜேபி, அவ்வளவுதாங்க. இல்லை, இடைமறிக்கிறதுக்கு மன்னிக்கணும் சார், காங்கிரஸ் வந்து ரேஸ்ல இல்லையா, இல்லை இண்டி கூட்டணியுமே ரேஸ்ல இல்லையா சார்? சார், இந்திய கூட்டணிங்கிறது ஜேஎன்கேல அந்த ஓமர் அப்துல்லா சொல்லிட்டார். என்ன சொன்னார்? அவங்களுக்குள்ள மனக்கசப்பெல்லாம் வந்துருதுங்க. இந்த ஓமர் அப்துல்லாக்கு தெரிஞ்சு போயிடுதுங்க. மத்திய அரசாங்கத்துடன் நம்ம கோஆர்டினேட் பண்ணி ஒத்துழைத்து போக வேண்டும். அப்பொழுதுதான் காஷ்மீருக்கு நம்ம ஏதாவது செய்யணும்னு நினைச்சால் செய்ய முடியும் சொல்லிட்டு ஓப்பனா அந்த டனல் இப்போ ஓபன் பண்ணாங்க. காஷ்மீர்ல ஓபன் பண்றச்சு அந்த அளவுக்கு பிரைஸ் பண்ணி பேசியிருக்காரு. அந்த அளவுக்கு பிரைஸ் பண்ணி. அதுவும் அதை தவிர இந்த தடவை இந்த இதுக்கு மோடி அங்க விசிட் பண்ணிச்ச காஷ்மீரை நீங்க பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு லா அண்ட் ஆர்டர் கண்ட்ரோல்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓப்பன் ஜீப்ல டிராவல் பண்ணிருக்காரு மோடி. காஷ்மீர்ல ஓப்பன் ஜீப்ல ட்ரெயின் விட்டுருக்காரு காஷ்மீருக்கு. ஃபர்ஸ்ட் அவ்வளவு டிஸ்டன்ஸ் கவர் பண்ணி இது எல்லாமே இவருக்கு ஓமர் அப்துல்லாவுக்கு அந்த அளவுக்கு திருப்தி ஆயிடுத்து. அதனால பிஜேபி இதோட நம்ம ஒத்துழைத்து போன முடிவு பண்ணிட்டார். அண்ட் கிளீனா சொல்லிட்டார், இல்ல இந்த இந்திய கூட்டணி எலெக்ஷன் சமயத்துக்காக நாங்க போட்ட கூட்டணி, அதனால இதுல இப்ப அந்த கூட்டணிக்கு இது இல்லை அப்படிங்கிற ஒரு ஓப்பனாவோ மறைமுகமாவும் சொல்லியாச்சு. ஸோ இப்போ இந்த டெல்லி எலெக்ஷன்லயும் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், காங்கிரஸ் நிக்கிறாங்க, ஏஏபி நிக்கிறாங்க, ரெண்டு பேரும் இந்திய கூட்டணி ஆனா நிக்கிறாங்க. இப்ப என்ன சொல்லிட்டாங்க, டெல்லியில சமாஜ்வாதி பார்ட்டி, திரிணாமுல் காங்கிரஸ், காங்கிரஸோ இல்ல இன்னொரு ஞாபகம், அந்த மூணு பார்ட்டியுமே என்ன சொல்லிட்டாங்க, we are going to support ஏஏபின்னு சொல்லிட்டாங்க. they are not supporting காங்கிரஸ். ஸோ மகாராஷ்டிரால இந்த எலெக்ஷன் 284 232 சீட் என்டிஏ ஜெயிச்சது. டோட்டலி இவங்கெல்லாம் வாஷ்ட் அவுட். காங்கிரஸ் 15 சீட்டு, இது சரத் பவார் அவங்களுக்கு 10 சீட்டு, என்சிபி உத்தவ் தாக்கரே 20 சீட்டு தான். நவ் ஃபட்னாவிஸ் பதவியேற்று கிடைச்ச உத்தவ் தாக்கரே போய் பார்த்து அவருக்கு இது பண்ணி, அப்புறம் அவருடைய பையன் தாக்கரே இந்த தாக்கரே forgot his name, ஓகே, அவரு தென் அவங்க சஞ்சய் ராவுத் இவங்களுடைய ஸ்போக்ஸ் பர்சன். அரசியல் இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, எப்போ வேணாலும் எது வேணாலும் நடக்கும். ஸோ அகைன் தே வாண்ட் டு கம் க்ளோஸ் டு பிஜேபி. அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடுது, இல்லை நமக்கு எதிர்காலம் இதுல இல்லை மகாராஷ்டிரால தெரிஞ்சு போயிடுது. யாருக்கு? உத்தவ் தாக்கரே அண்ட் சரத் பவார் என்சிபிக்கு. அதனால இப்ப என்ன பண்ணாங்க, அங்கேயும் இந்திய கூட்டணி அவுட்டு. ஓகே, மற்றபடி நார்த்து பூரா இப்ப எலெக்ஷன் நடந்த எலெக்ஷன்லயும் எல்லாத்தையும் ஸ்வீப் பண்ணாங்க. ஹரியானா ஆகட்டும், அதுக்கப்புறம் இதுல ஆகட்டும் ஸ்வீப் பண்ணாங்க. மகாராஷ்டிரா ஸ்வீப் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், சத்தீஸ்கர் இவங்க தான். யாரு? அந்த ஒரிசா 2024 லோக்சபா எலெக்ஷனோட 2024 அசம்பிளி எலெக்ஷன் ஒரிசா, அதுலயும் இவங்க ஜெயிச்சாங்க. யாரு? மகாராஷ்டிரா என்டிஏ கூட்டணி. ஸோ காங்கிரஸ் ஒண்ணுமே அது இல்லை. காங்கிரஸ்க்கு ஏதாவது இருக்குன்னா சவுத்துல தாங்க இருக்கு. சவுத்துல கூட கேரளா அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தெலுங்கானாவில் இப்போ ஆட்சி அமைச்சாங்க. இப்போ அடுத்த எலெக்ஷன் வந்ததுல என்ன நடக்கும்னு தெரியாது. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் டிஎம்கே கூட்டணியில இருக்கிறதுனால அவங்களுக்கு ஏதோ சீட்டு கிடைச்சது. இல்லைன்னாலும் தமிழ்நாட்டில் சத்தியமா இவங்களுக்கு இருக்கிற 7% 8% ஓட்டை வச்சு ஜெயிக்க முடியாது. இதுதான் நிதர்சனமான உண்மை. ஸோ இந்த மாதிரி இருக்கிறச்ச இதுல மொத்தம் இன்னும் நீங்க ஓட்டு இதெல்லாம் அனலைஸ் பண்ணீங்கன்னு வச்சுங்களேன், நம்ம சொல்லலாம். அதாவது ஸ்விங் ஃபேக்டர்ஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன். இந்த ஸ்விங் ஃபேக்டர்ஸ் எடுக்கும்பொழுது இதுல ஒவ்வொரு எலெக்ஷன் நான் முன்னாடியே சொன்னேன். 2015 அசம்பிளி, 2019 அசம்பிளி ஏஏபி ஜெயிச்சாங்க. சாரி, 2020 அசம்பிளி. 2014 ஜெனரல் எலெக்ஷன், 2019 லோக்சபா எலெக்ஷன், 2024 லோக்சபா எலெக்ஷன் டெல்லியை பொறுத்த வரைக்கும் பிஜேபி தான் ஜெயிச்சாங்க. அந்த மாதிரி இருக்கிறச்ச எப்போ இந்த ஓட்டெல்லாம் எப்படி இருந்தது? 53-55% 2015 அசம்பிளி எலெக்ஷன்ல. ஆனால் 2019 அப்படியே ஒரு 20-30% ஓட்டு ஏஏபில இருந்து மாறி காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் போயிடுது. அதனால ஏஏபி எல்லாம் ஒரு இது கூட ஜெயிக்க முடியல. ஆனால்
2020 அசம்பிளி எலெக்ஷன் வரும்போது அந்த ஓட்டெல்லாம் மறுபடியும் ஸ்விங் ஆகி அசம்பிளி எலெக்ஷன் போது பிஜேபி அண்ட் காங்கிரஸ்லேருந்து எடுத்துன்னு போய் ஏஏபிக்கு போயிருக்கு, மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. 2024 எலெக்ஷன் வரும்போது 2020 நடந்த ஓட்டு அப்படியே மாறி போய் ஓட்டெல்லாம் மறுபடியும் 2020 நான் சொன்ன 53% ஓட் ஷேர் இவங்களுக்கு ஏஏபிக்கு. ஆனால் 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல ஸ்விங் ஆயிட்டு மறுபடியும் 20% மேல இந்த மாதிரி பிஜேபி அண்ட் காங்கிரஸ்க்கு வந்தது. அதனால 2024 லோக்சபாவில் ஜெயிச்சாங்க. இந்த ஸ்விங் ஓட்டு யாரு அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அப்பர் காஸ்ட், ஓபிசி, தலித், இதை தவிர ஹை இன்கம் குரூப், லோ இன்கம், மிடில் கிளாஸ் இவங்க, தென் முஸ்லீம்ஸும் ஸ்விங் இருக்கா? எஸ், முஸ்லீம்ஸும் ஸ்விங் இருக்கு. நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த 2014 லோக்சபா எலெக்ஷன்ல பிஜேபி இவங்க ஜெயிச்சாங்க 2014 லோக்சபா எலெக்ஷன்ல. வேற 2015 லோக்சபா எலெக்ஷன்ல இது டியூ டு ஸ்விங் ஃபேக்டர் ஏஏபிக்கு வந்து 21% ஓட் ஷேர் வந்து கிடைச்சது விதான்சபா போல்ல. இந்த மாதிரி அந்த மாதிரி 2019 லோக்சபால இவங்க வந்து ஏஏபிக்கு டியூ டு ஸ்விங் ஃபேக்டர் தே லாஸ்ட் 36%. முன்னாடி சொன்ன மாதிரி இதுல இருந்து ஓவரால் நீங்க பாக்குறச்ச இந்த ஸ்விங் ஓட்டர்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னு வச்சுங்க, 30% வந்து அப்பர் காஸ்ட் இருக்காங்க. இந்த 30% அப்பர் காஸ்ட் வந்து 2020 லோக்சபா எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னு வச்சுங்க, பிஜேபி அதுல வந்து அந்த 30% பிஜேபி 75% கிடைச்சது 2019 லோக்சபா எலெக்ஷன்ல. அண்டு இது மறுபடியும் 2020 எலெக்ஷன்ல பிஜேபியில இருந்து மறுபடியும் ஒரு மெயின் ஃபேக்டர் வந்து அங்க போயிடுது. அந்த மாதிரி ஏஏபி வந்து 2019 லோக்சபா எலெக்ஷன்ல அவங்களுக்கு ஸ்விங் ஃபேக்டர் மூலம் 13% வேற பிஜேபி அந்த இதுக்கு போயிடுது. ஆனால் இது வந்து 2020 என்ன ஆயிடுத்து, மறுபடியும் இவங்க பக்கம் வந்தது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஸ்விங் ஃபேக்டர் பார்க்கும்போது 45-50% தலித் ஓட்டர்ஸ் வந்து அவங்க வந்து ஸ்விங் ஓட்டர்ஸ் டெல்லியில. இவங்க பிஜேபி வந்து 2019 லோக்சபா எலெக்ஷன் போது 44% ஆஃப் தலித் சப்போர்ட் கிடைச்சிருக்கு. வேற 2020 விதான்சபால பார்த்தீங்கன்னு வச்சுங்க, தலித் ஓட்டு 25% குறைஞ்சிருது பிஜேபிக்கு. அந்த மாதிரி 2024 லோக்சபா ஓட்டுல பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ஏஏபில இருந்து 41% ஓட்டு ஸ்விங் ஆகி பிஜேபி பக்கம் போயிருக்கு. இந்த மாதிரி 55% 60% முஸ்லீம் ஓட்டர்ஸ் இருக்காங்க. இந்த 55-60 முஸ்லீம்ஸ் ஓட்டர்ஸ் வந்து அவங்க எல்லாருமே ஸ்விங் ஓட்டர்ஸ், ஸ்விங் ஆகும் முஸ்லீம்ஸ். ஆமாங்க, இதுல பாத்தீங்கன்னு வச்சுங்க, 2019 லோக்சபா எலெக்ஷன்ல பிஜேபி வந்து 7% முஸ்லீம் ஓட்டு ஸ்விங் ஆகி இவங்களுக்கு போட்டிருக்காங்க. வேற விதான்சபா போல்ல 3% 2020 விதான்சபால 3% இவங்க ஓட்டு போட்டிருக்காங்க. அதே மாதிரி 2024 லோக்சபா எலெக்ஷன்ல நீங்க பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், 34% பீப்புள் முஸ்லீம் ஓட்டர்ஸ் ஏஏபில இருந்து மூடு டு பிஜேபி அண்ட் காங்கிரஸ். பிஜேபிக்கு ஒரு 12 பேர், காங்கிரஸ்க்கு 12%. 2024 எலெக்ஷன்ல 34% முஸ்லீம் ஓட் ஏஏபி கிரிப்ல இருந்து மூவ் ஆயிட்டு பிஜேபிக்கு 12%, காங்கிரஸ்க்கு 21% வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி முன்னாடி சொன்ன மாதிரி அப்பர் காஸ்ட், ஓபிசி, எஸ்சி, எஸ்டி இது எல்லாத்துலயுமே இந்த மாதிரி ஸ்விங் ஃபேக்டர்ஸ் இருக்கு. இந்த ஸ்விங் ஃபேக்டர்ஸை கணக்கில் எடுக்கும் பொழுது யாருக்கு இது ஃபேவரபிளா இருக்க போகுது, எந்த அளவுக்கு இந்த ஓட்டு பிட்வீன் ஏஏபி அண்ட் பிஜேபி ஸ்விங் ஆகும், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நான் முன்னாடியே சொன்ன நம்ம இன்டர்வியூ போது என்ன சொன்னேன் அப்படின்னா, 2024 லோக்சபா எலெக்ஷன்ல பிஜேபி 7 பார்லிமெண்ட் சீட்டையும் ஜெயிச்சாங்க. அந்த மாதிரி ஜெயிக்கும்போது 70 அசம்பிளி சீட்ல 52 அசம்பிளி சீட்ல பிஜேபி அதிக ஓட்டு வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ அதை கணக்கில் எடுத்துக்கணும், ஸ்விங் ஓட்டர்ஸை கணக்கில் எடுக்கணும். டியூ டு ஆன்டி இன்கம்பன்சி அண்ட் டியூ டு இவங்களோட பீப்புள், இவங்க கேஜரிவால் அந்த இவங்க மேல வெறுப்பு, லிக்வர் ஸ்கேம், அது இது ஊழல், அது இதுன்னு சொல்லி அந்த அளவுக்கு கூத்தடிச்சிருக்காங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது இன்னும் அவர் வந்து நிரபராதின்னு கோர்ட்டு சொல்லலை. அவர் நிரபராதின்னு சொல்ற வரைக்கும் சுப்ரீம் கோர்ட் என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க, நீங்க சிஎம் ஆபீஸ்க்கு போக முடியாது, சிஎம் எந்த ஃபைலையும் ஃபைல் பண்ண கையெழுத்து போட முடியாது,
இப்படியெல்லாம் கண்டிஷன் போட்டிருக்காங்க. அப்படியே நீங்க எலெக்ஷன்ல ஜெயிச்சாலும் யாரு சிஎம் இருக்க போறீங்க? இவங்க ப்ரொஜெக்ட் பண்றாங்க கேஜ்ரிவால் சிஎம். முடியுமா? சுப்ரீம் கோர்ட் இந்த இது கொடுத்திருக்காங்க. மறுபடியும் சுப்ரீம் கோர்ட் அந்த ஆர்டரை ரிவ்யூ பண்ணால் ஒழிய நீங்க சிஎம் இருக்க முடியாது. அப்ப மக்கள் கிட்ட நீங்க தவறான ஒரு வாக்குறுதி கொடுக்குறீங்க. தேர்தலில் ஜெயித்தா கேஜ்ரிவால் தான் சிஎம் அப்படின்னு. ஸோ இதெல்லாம் நீங்க கணக்கில் இட்டு பார்க்கும்போது என்னுடைய மனசுல படுறது, என்னுடைய ஒப்பீனியன், பிஜேபி தான் இந்த தடவை எலெக்ஷன்ல 2024 அசம்பிளி எலெக்ஷன் டெல்லியில ஜெயிப்பாங்க அப்படிங்கிறது. இதுல 70 சீட் இருக்கு. ஸோ சிம்பிள் மெஜாரிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 36 சீட் எடுக்கணும். 36 சீட் எடுத்தா சிம்பிள் மெஜாரிட்டி. என்னை பொறுத்த வரைக்கும் முன்னாடியே சொன்னேன், 52 பார்லிமெண்ட் சீட் 52 அசம்பிளியில் அதிக ஓட்டு வாங்கியிருக்காங்க டூரிங் லோக்சபா எலெக்ஷன் 2024. அதை வச்சு பார்க்கறச்ச இன்னும் நான் கன்சர்வேட்டிவ் எஸ்டிமேட்டே கொடுக்குறேன்னு 45+ பிஜேபி கண்டிப்பாக எடுப்பாங்க. நான் முதல்ல இந்த மகாராஷ்டிரா எலெக்ஷன் பற்றிலாம் வேற சேனல்ல பேசும்பொழுது என்டிஏ 170+ வரும் அப்படின்னு. ஆனால் 232 வந்தாங்க. நான் இப்போ மறுபடியும் கன்சர்வேட்டிவ் எஸ்டிமேட் கொடுக்குறேன். 45+ எடுத்து பிஜேபி தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமைப்பாங்க அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட். ஓகேவா? ஆனால் 45 மீறி 50 எடுக்கிறாங்களா 60 எடுக்கிறாங்களா தெரியாது. எடுத்தாங்கன்னா சந்தோஷம்தான். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் பிஜேபி தான் இதில் ஜெயிக்கும்.